வணக்கம் நண்பர்களே, ஃபேஸ்புக்கை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் கையாள்வது என்பது பற்றிய பயனுள்ள காணொளி பதிவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சமூக இணையதளம் அப்படின்னா அது ஃபேஸ்புக் தான். இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறவங்க கூகுளுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபேஸ்புக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபேஸ்புக் நிறைய பேரோட வாழ்க்கையின் அங்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி நம்மளுடைய சிந்தனைகளையும், நம்மளுடைய கருத்துக்களையும், நம்மளுடைய புகைப்படங்களையும், காணொலி பதிவுகளையும் நண்பர்களோட பகிர்ந்துக்கிறோம். அதுபோல நம்மளுடைய நண்பர்களோட நடப்புகளையும் இந்த ஃபேஸ்புக் வழியாவே நம்மளால கண்காணிக்க முடியுது. நிறைய பயனுள்ள தகவல்களையும் இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி நம்மளால சேகரிக்க முடியும். நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மிகவும் பாதுகாப்பான முறையில் கையாளுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான நிறைய வசதிகளை ஃபேஸ்புக் நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த பாதுகாப்பு வசதிகளை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபேஸ்புக்கோட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் ப்ரௌசிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை எப்பவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதுதான் நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை HTTPSல ரன் பண்றதுக்கும் ஹேக்கிங்ல இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லாகின் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தோ ஒரு மொபைல்ல இருந்தோ நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்றாங்க யாராவது அப்படின்னா அது நமக்கு ஒரு இமெயிலாகவும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாகவும் இன்டிமேஷன் வந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாகவும் நம்மளோட அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கிற முடியும். நம்ம அடுத்ததாக கவனிக்க வேண்டிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸ். அதாவது நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு எப்பயாவது ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸ் மூலியமா நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ அந்த ட்ரஸ்டட் கான்டாக்ட்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட லிஸ்ட் இங்க கொடுத்து வைங்க. 3 to 5 ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம். இதுல கடைசியா இருக்கிறது ஆக்டிவ் செஷன். இந்த ஆக்டிவ் செஷன்ல இருந்து நம்ம கடைசியா லாகின் பண்ண 10 இடங்களோட விவரங்களை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்தது நம்ம ஃபேஸ்புக்ல பார்க்க போற மிக முக்கியமான பகுதி பிரைவசி செட்டிங்ஸ். இதுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு who can see my stuff, யாரெல்லாம் உங்களோட பதிவுகளை பார்க்கலாம். who can contact me, யார் உங்களை தொடர்பு கொள்ளலாம். who can look me up, யாரெல்லாம் உங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். who can see my stuff. இதுல முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் who can see your future post. இனிமேலுக்கு நீங்க பதிவு செய்ய போறத யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல அடுத்ததா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ரிவ்யூ ஆல் யுவர் போஸ்ட் அண்ட் திங்ஸ் யூ ஆர் டேக்ட் இன். நீங்க ரீசெண்டா பண்ண எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல அடுத்ததா உள்ள மிக முக்கியமான பகுதி who can contact me, யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம், யாரெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றத இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல கடைசியா இருக்கிறது who can look up me, அதாவது உங்களோட இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரையோ பயன்படுத்தி யாரெல்லாம் உங்களை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நீங்க அசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததா இருக்கிறது கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் உங்களோட ப்ரொஃபைலை இண்டெக்ஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நீங்க இங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் கூகுள் தேடல்ல கிடைக்கும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ் என்னன்னா டைம்லைன் அண்ட் டேக்கிங் செட்டிங்ஸ். அதாவது உங்களோட டைம்லைன்ல யாரெல்லாம் ஒரு போஸ்ட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க இங்க செக்யூர் பண்ணிக்கிற முடியும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஃப்ரெண்ட் அல்லது ஒன்லி மீ. ஒன்லி மீ வச்சீங்க அப்படின்னா வேற யாருமே உங்களோட டைம்லைன்ல எந்த ஒரு பதிவுகளையுமே செய்ய முடியாது. இது கீழே இருக்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ். சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நண்பர்கள் உங்களோட அனுமதி இல்லாமலே ஏதாவது ஒரு போட்டோல உங்களை டேக் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி டேக் பண்ணும்போது உங்களோட அனுமதி இல்லாம அது உங்களோட டைம்லைன்ல ஆட் ஆயிடுது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா இங்க உள்ள செட்டிங்ஸ்ல இதை ஆன் பண்ணி வைங்க. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது உங்களோட டைம்லைன்ல ஆட் ஆகும். அடுத்ததான் நம்ம ஃபேஸ்புக்ல பாக்குறது who can see things on my timeline. இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அதர் பீப்புளா நம்மளோட அக்கௌண்ட்டை வியூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத மொதல் ஆப்ஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஆப்ஷன் உங்களோட டைம்லைன்ல யாரெல்லாம் உங்களோட போஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்றது. அது கீழே இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா மற்றவர்கள் உங்களோட டைம்லைன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கத யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷன். அடுத்ததான் நம்ம ஃபேஸ்புக்ல தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். ஒரு யூசர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரை ஈஸியா நீங்க அவரோட யூசர் நேமையோ இல்ல இமெயில் ஐடியோ கொடுத்து பிளாக் பண்ணிடலாம். அடுத்து நிறைய அப்ளிகேஷன் இன்வைட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க பிளாக் பண்ணிக்கிற முடியுங்க.
இந்த தொழில்நுட்ப துறையினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் நிறைய புதுமைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. Facebook மாதிரியான சமூக வலைதளங்கள்ல நிறைய பயன்பாடுகளும் இருக்கு, கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்கு. இந்த பாதிப்புகளை நம்ம சரியான முறையில கையாண்டோம் அப்படின்னா இந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிற முடியும். இது போன்ற மேலும் பல பயனுள்ள காணொளி பதிவுகளை பெறுவதற்கு ஜிடெக் எஜுகேஷனின் Facebook பேஜை லைக் செய்யவும் அல்லது கீழே உள்ள ஜிடெக் எஜுகேஷனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பயனுள்ள காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.